இரு. சார், வீட்ல நிறைய குழப்பம். பிளான் பண்ண பல விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மேடம் ப்ராப்ளம்? மகா லாக்அப்ல இருக்கால, அவளை வெளியில எடுக்கவே விடாம நேரா ஜெயிலுக்கு அனுப்புற பல வேலைங்களை செஞ்சோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அக்கா, மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன? அந்த கண்கொத்தி பாம்பு இங்கேயும் வந்துருச்சுக்கா. அந்த டைகர் சிவா இங்கேயும் வந்துட்டாக்கா. டேய், எங்கடா? உனக்கு இழுத்த மாதிரி ஒரு ஜன்னல் தெரியுதா? அதுல பாரு, அவன் தொப்பி தெரியுது பார். சொல்லுங்க மேடம், நீங்க பல ஏற்பாடுகளை பண்ணியிருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு? அது லாயர் சார், அது வந்து அது என்ன ஆச்சுன்னா... சொல்லுங்க மேடம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அக்கா, உளறிராத. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு விக்ரம் கிட்ட போய் அப்படியே மூட்டி கொடுத்துருவான். புரியுது புரியுது. சொல்லுங்க மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இவன் வேற மறைஞ்சு நின்னு ஒட்டு கேக்குறானே. சார், உங்களுக்கு மாங்காய் பச்சடி எப்படி பண்ணணும்னு தெரியுமா சார்? மாங்காய் பச்சடியா? அதையே இப்ப கேக்குறீங்க? சார், எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான், அதத்தான் அக்கா கேக்குறாங்க. நீங்க பதில் சொல்லுங்க, அக்கா பச்சடியில இருந்து ஒரு பாயிண்ட பிடிச்சு வருவாங்க. மாங்காய் பச்சடினா? நான் சொல்றேன் சார், ஓரளவுக்கு பழுத்திருக்கிற மாங்காயா 4-5 வாங்கிக்கோங்க. அக்கா, சொல்லு, இதான் மேட்டர், சொல்லு. அத சின்ன சின்ன துண்டா நறுக்கி அத நல்ல ஒரு பாத்திரத்துல போட்டு வேக வைக்கணும். ஐயோ மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. எங்கிட்ட ஏன் மாங்காய் பச்சடியை பத்தி சொல்றீங்க? சார், நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை முன்ன அவசர ஆத்திரத்துக்கு வீட்டிலே பண்ணலாம்ல. எங்க அக்கா மாங்காய் பச்சடி சூப்பரா பண்ண தெரியுங்களா? இந்த மாங்காய் பச்சடியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? லாயர் சார், மகாவை லாக்அப்ல வச்சிருக்கோம்ல, நாங்க பண்ண பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. இன்னும் 1-2 நாள்ல அவ வெளியில வந்துருவா. மேடம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. ஐயோ, இவர் வேற. சார், மகா இப்ப லாக்அப்ல இருக்கால, நாங்க பண்ண பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. அவ சீக்கிரம் வெளியில வந்துருவா. அக்கா, அவன் இன்னும் க்ளோஸ் அப்ல வர்றான். முகம் பெருசாகிட்டே வருது. நீ ரகசியமா பேசுறதே அவன் கேட்பான் போல இருக்கு. சார், மாங்காய் ஒரு பக்கம் வேக வச்சிட்டீங்களா? இந்த பக்கம் ஒரு சட்டியில வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா பாகு மாதிரி கொதிச்சு வரணும். ஐயோ மேடம், எனக்கு தலையே சுத்துது. என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. மாங்காய் பச்சடி கதையெல்லாம் வேண்டாம். அக்கா, டைகர் சிவா அங்க காணோம். அவனும் தலை சுத்தி போயிட்டான் போல இருக்கு. சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லி முடிச்சிரு. லாயர் சார், எங்களை சுத்தி ஆபத்து இருக்கு. அதனாலதான் நான் பச்சடியை பத்தி பேசிட்டு இருந்தேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். அந்த மகா லாக்அப்ல இருக்கால, அவ 1-2 நாள்ல ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருவா. அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா... ஐயோ அக்கா, பிரியாணி பண்றத பத்தி பேசு. டேய், என்னடா உளற? நான் உளறல, மறுபடியும் வந்துட்டான் பாரு. டைகர். ஆமாங்க சார், அதத்தான் முக்கியமா கேட்க வந்தேன். இந்த சீரக சம்பா பிரியாணி பண்ணும்போது மட்டனை முதல்ல போடணுமா இல்ல கடைசியில போடணுமா? ஐயோ மேடம், இவ்வளவு நேரம் மாங்காய் பச்சடி நீங்க, இப்ப திரும்ப மட்டன் பிரியாணிங்கிறீங்க. என்ன மேடம் இது? போய் தொலைறானா பாரு. சார்,
ஒரு நாள் மாங்காய் பச்சடி பண்ணா இன்னொரு நாள் மட்டன் பிரியாணியே பண்ணணும் சார். அப்பதானே வெரைட்டியா இருக்கும். அதனால தானே அக்கா கேக்குது. எனக்கு நீங்க சொல்றது சுத்தமா புரியல மேடம். எங்களுக்கு மட்டும் என்ன புரியவா செய்யுது? ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கே. அக்கா ஆ? பிரியாணியவே கண்டினியூ பண்ணு. ஆ, நம்ம பாஸ்மதி ரைஸ் மாதிரி தானே சீரக சம்பாவும், ரெண்டும் வேகறதுக்கு ஒரே டைம் தான் எடுத்துக்கும். நீங்க இப்படியே பேசுனீங்கன்னு வைங்க, எனக்கு மூளையே குழம்பிடும். எங்களுக்கு தான் சார் மூளை குழம்புது. லாயர் சார், நாம இந்த விஷயத்தை இன்னைக்கு பேச முடியாது. நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் ஒரு பார்க்லயோ இல்ல காஃபி ஷாப்லயோ மீட் பண்ணுவோம். அங்க நாம ரொமான்டிக்கா பேசலாம். ரொமான்டிக்காவா? என்னோடயா? நந்தினி மேடம், என்ன இது? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அக்கா என்னக்கா நீ இந்த வயசுல போய் அவர் கூட ரொமான்ஸ் பண்றேங்கிற? இது மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா அப்செட் ஆயிருவாரு. அவர் மண்டை பாத்தியா? ரொமான்ஸ் பண்ற மாதிரியா இருக்கு. டேய், நீ வேற தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்காத. சாரி லாயர் சார், கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்ல மீட் பண்ணி நாம டீடைலா பேசலாம். இங்கே நாம பேச முடியாது, பல பிரச்சனைங்க இருக்கு. நாங்க உடனே கிளம்புறோம். நாங்க வரோம். தேங்க்யூ. ஓகே, வாடா. வர சார். என்ன ஆச்சு இவங்களுக்கு? முக்கியமான விஷயம் பேசணும் நாங்க, மாங்காய் பச்சடி நாங்க, அடுத்து மட்டன் பிரியாணி நாங்க, ரொமான்டிக்கா பேசணும் நாங்க. என்ன ஆச்சு நந்தினி மேடம்க்கு? இவங்களை இந்த அளவுக்கு குழப்பின ஆள் யாரு? நந்தினி மேடத்தையே ஒருத்தன் பதற விடுறான்னா அவன் பெரிய கில்லாடியா தான் இருக்கணும். யாருன்னு பார்ப்போம். அக்கா என்னடா? அவன் திரும்ப வர ஆரம்பிச்சாக்கா. அதே ப்ளூ கலர் கார் பாருக்கா. ஐயோ, அவன் நம்மள சும்மா விட மாட்டான் போல இருக்குதுக்கா. விடாது கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி விடாம ஃபாலோ பண்றாக்கா. அக்கா இப்படியே நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஜெயில கொண்டு விட்டுருவோம் போல இருக்குதுக்கா. மறுபடியும் அதே கேம் தான். அவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். டிரைவர் லெஃப்ட்ல போ. அப்படியே ரைட்டு. அப்படியே ஒரு யூ-டர்ன் எடு. லெஃப்ட். திரும்ப திரும்ப திரும்ப. அக்கா தலை சுத்துதுக்கா. மூர்த்தி மெதுவா பாப்பா, முடியலப்பா. வா ஏக்கா, இந்த தடவை நீ தாக்கா ஜெயிச்ச. அந்த டைகர் சிவா மிஸ் ஆகி எஸ் ஆயிட்டா. நீ பிரில்லியன்ட்டுக்கா, அசத்திட்டக்கா. ரைட்ல திரும்ப. அக்கா இப்படியே நேரா வீட்டுக்கு போக சொல்லுக்கா. இப்படியே நேரா போனா வீட்டுக்கே போயிடலாம். நாம இப்போ நம்ம வீட்டுக்கு போகல. டிரைவர் வண்டியை ரைட்ல திருப்பு. வேற எங்கக்கா போறோம்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வா சொல்றேன். அங்க போய் சேர்ற வரைக்கும் அமைதியா இரு. ஏக்கா என்னக்கா இது? இது எந்த இடக்கா இது? இங்க வந்திருக்கிற? அந்த டைகர் சிவா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொன்னல? ஆமா. டைகர் சிவா கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தான் ஒருத்தனை மீட் பண்ண போறோம். யாருக்கா? பெரிய ரவுடியா? ரவுடி தான், ஆனா இவன் லெவலே வேற. லெவலே வேறயா? ஓ ஆளுங்கெல்லாம் புள்ளி வச்சு கோலம் தானே போடுவாங்க. இவன் ரோடும் போடுவான், புள்ளி மேல பாலமும் கட்டுவான். செம்ம திறமைக்காரன். கைய கால கட்டி நடுக்கடல்ல போட்டாலும்
திரும்ப வரும்போது வாயில 2 மீனை கவிக்கிட்டு வருவான். இது நான் சொன்ன டைலாக் ஆச்சே. ஏக்கா, நான் சொன்ன டைலாக்கே எனக்கு திருப்பி டேய். சொல்றியா? பயங்கரமான பில்டப்பா இருக்குதா இது? அவன் பண்ற வேலையும் அப்படிதான்டா இருக்கும். பார்க்க தானே போற. லிங்கம், நீ சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இதோ வரேன் மேடம். ஓகே, வரான் பாரு லிங்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா எந்த வேலையுமே சொல்லியே மேடம். சின்ன வேலைக்கெல்லாம் உன்னை கூப்பிட முடியாது லிங்கம். நீ செய்யற மாதிரி வேலை இப்பதான் வந்திருக்கு. நமக்குத்தான் ரவுடிகளை தெரியும்னு பார்த்தா அக்கா கூட தெரிஞ்சு வச்சிருக்குதே. வேற லெவல் தான் போ. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணேன் மேடம்? ஆ, டேய் போங்கடா. நீங்க சொல்லுங்க மேடம். மேடம், ரொம்ப பெரிய வேலையா இருக்கே மேடம். அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன் லிங்கம். பண்ணிடலாம், பணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே. பணம் என்னைக்கு நான் உனக்கு கம்மியா கொடுத்திருக்கேன்? புலி, இந்தா, இது அட்வான்ஸ் மட்டும்தான். நான் சொல்ற வேலையை செஞ்சு முடிச்சா நீ கேக்குறத விட அதிகமாவே கொடுக்கறேன். ஓகே மேடம், முடிச்சிடலாம். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? மகா. இப்போ அந்த பொண்ணு ராம்ஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. ஆமா லிங்கம். விடுங்க மேடம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வரேன் மேடம். ஏக்கா, நான் தான் ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் உனக்கு காமிச்சு கொடுத்தேன்னு பார்த்தா, ஆனா நீ வேற 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 லெவல்ல இருக்கியக்கா. ஏய், நான் உனக்கு அக்காடா. போய் வண்டியில ஏறு. ஜோதி, சொன்னா கேளு ஜோதி. நாம மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுவோம். ஏங்க, நம்ம பொண்ணை பாக்குறதுக்கு யார்கிட்ட இங்க கேட்டு முடிவு பண்ணணும்? நம்ம போலாங்க. இத பாரு ஜோதி, அன்னைக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுக்கலாம்னு கிளம்பி போனோம். அசிங்கப்பட்டு திரும்பி வந்தோம். மறுபடியும் அங்க போய் அசிங்கப்படணுமா? ஏங்க, அதுக்காக என்ன நிலைமையில இருக்காளோன்னு தெரியாத பொண்ணை எப்படிங்க போய் பார்க்காம இருக்க முடியும்? அதான் மாப்பிள்ளைங்க 2 பேரும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரும் சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே கொண்டு வந்துறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் பொண்ணு வரலையே. வழக்கமா இப்படி அரெஸ்ட் பண்றவங்கள மறுநாளே கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களாம். அது கூட இன்னும் மகா விஷயத்துல நடக்கல. போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? 1-2 நாள் ஆகத்தான் செய்யும். நாம கிளம்பி போய் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா மாப்பிள்ளை வருத்தப்படுவார்ல ஜோதி. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு என் பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜோதி, வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. எங்கே கிளம்பிட்டீங்க? சும்மாதான் மாப்பிள்ள, மகாவை பார்க்க முடியுமான்னு பேசிட்டு இருந்தோம். அத்தை, உங்க கவலை எனக்கு புரியுது. வரும்போது வரட்டும்னு கவலைப்படாம இருக்கிற இடத்துல நீங்க இல்ல. எந்த அம்மாவா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். அன்னைக்கு நாங்க மகாவை வெளியில எடுக்க பண்ண முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மகாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கமிஷனர்கிட்ட சொல்லி அவ மேல போட்டிருக்க கேஸ் எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன்னு இன்ஸ்பெக்டரை சொல்ற அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்.
கண்டிப்பா மகா இன்னைக்கு நிச்சயம் வெளியில வந்துருவா. ப்ளீஸ் நீங்க அவளை தேடி போக வேணாம். நீங்க பதட்டப்படுவீங்க பயப்படுவீங்கன்னா நேரா வந்து பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ப்ளீஸ் எங்க வார்த்தையை நம்புங்க அத்தை. 2 பேரும் சேர்ந்து வந்து சொல்றீங்க, எப்படி உங்க வார்த்தையை நம்பாம இருக்க முடியும்? சரிங்க மாப்பிள்ள, நான் போல. சரிங்க அத்தை, மகா வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நாங்க வரோம். சரி வரேன் அத்தை. வரோம் மாப்பிள்ள. ஆ மடங்குதல்ல. டேய் பசங்களா, நந்தினி மேடம் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலை வருதுன்னா நமக்கு ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரிடா. எதுக்கு இதை சொல்றேன்னா, வேலையை ரொம்ப கருத்தா பண்ணணும். அட்டகாசம் பண்ணிடலாம் தல, நீ கவலைப்படாத. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வருது தெரியலையே தல. சரி, நம்ம மாரிக்கு போனை போடு. ஹலோ, யார் பேசுறது? மாரி, நான் லிங்கம் பேசுறேன். லிங்கம் சொல்லுப்பா. மாரி, மகான்னு ஒரு பொண்ணை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த ஹியரிங் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. 10 மணிக்கு வருதுப்பா காலையில. சரி மாரி, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். சரிப்பா. டேய், காலையில 10 மணிக்காம்பா, கோர்ட்ல வச்சே முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் தல. அம்மா கோர்ட்டுக்கு கிளம்பணும், வாமா போலாம். வாமா. இந்தாம்மா புடவை. புடவையா? எதுக்கு? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறல்ல, ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு வா. ராசாத்தி, உன்னை பிடிச்ச கெட்ட நேரம் இன்னையோட தொலைஞ்சு போட்டோம். விஷயம் கேள்விப்பட்டம்மா. உன் வீட்டுக்காரர் கமிஷனர்கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டர் நாகராஜ சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாரு. உன் மேல போட்ட கேஸ் எல்லாம் பொய் கேஸ்ன்னு டிபார்ட்மெண்ட் சார்பாவே சொல்லிடுவாங்க. அதனால நீ அப்படியே இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். 4-5 நாள் தான் சேர்ந்திருந்தனாலும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டோம். உன்னை பிரியறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குமா. என் மக காதலிச்சு கல்யாணம் முடிச்சா. போன நாளில இருந்து இந்த நாள் வரை வீட்டுக்கு வந்ததே இல்லை. நீ இருந்த இந்த 4-5 நாளும் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தது மாதிரியே இருந்துச்சு. நீங்க 2 பேருமே என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க. நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த 4-5 நாளும் எனக்கு நரகமா போயிருக்கும். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அண்ணா ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லாதம்மா. இங்க இருந்து போற யாருமே போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ போமா, நாங்க வந்து பாக்குறோம்மா. அண்ணா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரிம்மா. அக்கா நீங்களும் தான். ம், சரிம்மா. ஏக்கா, ம் என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கிற? அந்த லிங்கத்துக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுக்கா. மேடம், வணக்கம் மேடம். என்ன லிங்கம், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? மேடம், பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா எல்லாரும் ரெடியா இருக்கோம் மேடம். எங்க பண்ண போறீங்க? மேடம், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். ஏன் கோர்ட்ல பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க? மேடம், கோர்ட்ல இப்போ செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க மேடம்.
அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல கமிஷனர் வர்றதுனால அங்க போலீஸ் கடுபடி ஜாஸ்தியா இருக்கும் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே அலற விட்டுறலாம் மேடம். வெரி குட். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த மகாவை அங்கேயே முடிச்சிருங்க. மேடம் செதற விட்டுட்டு கூப்பிடுறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. ஏய் வண்டி ஏறா. ஏக்கா என்னக்கா என்னாச்சு, என்ன சொல்றான்? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ கதையை முடிக்கிறாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்லயேவா? சூப்பர்க்கா.